அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஜோம் பண்றாங்க, எனக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, இவ்வளவு ஜோம் பண்ணாலும் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை கூட நீங்க உணர்கிறீர்களா? ஐயோ, நம்ம யாருமே இல்லை, நமக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வுகள் இருந்தால் வசனம் சொல்லுகிறது. 90ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், ஆண்டவரே தேவரே தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பாருங்க, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவரீர் எங்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் அடைக்கலமானவர் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்றைக்கும் கூட நீங்களும் பாதுகாப்பற்ற ஒரு நமக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை அப்படி ஒரு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த வசனத்தை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நமக்கு யாருமே உதவி செய்ய ஆள் இல்லையேன்னு சொல்லி கலக்கத்தோடு ஏக்கத்தோடு காணப்படுகிறீர்களா? நீங்கள் ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம ஆண்டவருடைய இந்த வசனத்தை சொல்லுங்க. ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் நீர் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறீர். ஆண்டவரே நிச்சயமா எங்களை நீர் கைவிட மாட்டீர், எங்களுக்கு நீர் உதவி செய்வீர், நீர் எங்களுக்கு துணை செய்கிற கர்த்தர் என்று சொல்லி நீங்கள் விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது தேவன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல விசுவாசத்தை, ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கையா இருந்து உங்கள் விசுவாசத்தை அவர் கனப்படுத்தி உங்களுக்கு பாதுகாப்பா இருந்து உங்களுக்கு அடைக்கலமா இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் சர்வ உள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலே நீங்கள் நன்றாய் மனதார நீங்க அந்த வசனத்தை சொல்லி செவிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு அவர் பக்கபலமா இருந்து அடைக்கலமா இருந்து உங்களுக்கு ஆறுதல் படுத்தி உங்களை தலைமையில் நடக்க செய்ய அவர் நீதியுள்ள சர்வ வளமுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வ வளமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சபா நல்ல வேலைக்காக உங்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்வார் இல்லையே என்று ஏக்கத்தோடு கழக்கத்தோடு காணப்படுகிறதான உடைய பிள்ளைகளை என் ஜீவனுள்ள தகப்பனை நீர் கண்ணோக்கி பார்த்து நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா அப்பா, நீர் இன்றைக்கு மாத்திரம் அல்லப்பா ஆண்டவரே, நீர் தலைமுறைகளுக்கும் தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே நீர் தலைமுறைகளுக்கும் ஆண்டவரே அப்பா நீர் அடைக்கலமானவராய் இருக்கிறீர் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய பிள்ளைகள் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஜீவனுள்ள தேவனே நீர் அவர்களை கை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அவர்களை கர்த்தர் உங்களுடைய ஜனங்களை நீர் ஆறுதல் படுத்தி அவர்களுடைய தலைமுறைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா தலைமுறைகளின் தேவனாய் இருக்கிற எங்கள் ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க, அவர்களுடைய தலைமுறைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு பக்கமா இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களையும் ஆசீர்வதித்து உங்கள் தலைமுறைகளையும் பாதுகாக்க, உங்கள் தலைமுறைகளுக்கும் அவர் அடைக்கலமா இருக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.